நண்பர்களே, நாம சில விஷயங்களை தொடர்ந்து சிந்தனைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரம் போதிதரனுடைய சீன பயணத்தில் ஏற்பட்ட அனுபவமும், சீன பேரரசனுடைய நிலைப்பாடு பற்றி சில விஷயங்களை நாம கருத்தில் எடுத்துக்கொண்டோம். அந்த கதையினுடைய சாரம் மனம் என்ற ஒன்றை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் அதனுடைய மூலத்தை உணர்ந்து கொள்வதற்கு தயாரா இல்லை. யாரும் ஆழ்ந்து போறதில்லை. மேலாக அதன் போக்க புரிந்து கொண்டு அதனோடையே நம் வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப எல்லா பெரியவங்களும் என்ன ஒண்ணு சொல்ல விரும்புறாங்க, எந்த ஒரு மன செயல்பாட்டிலும் உள்ளார்ந்து சென்று அதை கவனிக்கணும். அப்ப அந்த செயலினுடைய மூலம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவமாக கிட்டும். அப்படி கெடுக்கும்போது நீங்க அந்த செயலினுடைய தாக்கத்திலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்ளணும். அதாவது இப்போ ஒருத்தர் இப்படி கேட்கிறார், எப்படின்னா, நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் நிறைய சிந்தனை ஓடுது. எனக்கு நல்லா தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. அப்படி உணர்ற நானு அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு கேள்வி. இப்ப இந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு. தவம் பண்ணும்போது அமைதியா இருக்குது, சாதாரண நிலைக்கு வந்தோடனே திருப்பி அந்த போராட்டம் நமக்குள்ள நடைபெறுது. ஒண்ணு நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, நமக்குள்ள 3 நிலைகளில நாம நம்மை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று உண்மையான செல்ஃப், நாம யாரு அப்படிங்கிறது. இதுதான் மூலம். ஆனா அதை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லை. நாம் அதை மறந்தே போயிடுறோம். நிறைய பேர் அந்த நினைவே இருக்கிறது, அதை தேடுறதுக்கு தயாராகவும் இல்லை. இது முதல் நிலை. அடுத்தது, நம்மளை பற்றி நாம என்ன புரிஞ்சிருக்கோம், என்ன தெரிஞ்சிருக்கோமோ அதை வைத்து ஒரு பிம்பத்தை நாம உருவாக்கி வச்சிருக்கோம். நாம இப்படிதான், நான் இப்படித்தான், நான் இந்த பயிற்சியெல்லாம் எடுத்துட்டேன், நான் இந்த மாதிரிதான் இருப்பேன், இல்லை இது மாதிரி இருக்க மாட்டேன், இப்படின்லாம் சில விஷயங்களை, சில பிம்பத்தை நாம உருவாக்கி வச்சிருக்கோம். நம்மளை பற்றி நாம தெரிந்து கொண்டோம். முதல்ல உண்மையான நிலை ஒண்ணு. அதுக்கடுத்து நம்மளை பற்றி நாம தெரிந்து கொண்ட நிலை. இது அடுத்த பிம்பம். மூணாவது இருக்கு ஒண்ணு. அது என்னன்னா, நம்மளை இந்த பிறருக்கு, இந்த உலகத்துக்கு எப்படி காட்டணும்னு, அல்லது மற்றவர்கள்கிட்ட நாம எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள், எல்லா அமைப்புகளையும் உருவாக்கி வச்சிருக்கு. இது ஒரு நிலை. ஒண்ணு உண்மை நிலை, அதான் சுயம், உண்மை. அதுக்கு அடுத்தது நாம நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது இந்த சமுதாயத்துக்காக நாம போடுற வேஷம். இப்படி 3 தளத்துல பிரிவுபட்டிருக்கும். அப்ப இயல்பா இந்த 3 ஒண்ணுக்கு ஒண்ணு நிச்சயம் ஒண்ணா இருக்காது.
முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். இந்த போராட்டம் நமக்குள்ள நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்ப ஐயா நம்ம ஒரு அன்பர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் தவம் பண்றோம், நான் கண்ணை மூடினா அந்த நேரம் நல்லா இருக்கு, அப்புறம் வெளியே வந்தா திரும்பி எல்லா பிரச்சனைகளும் நமக்குள்ள ஓட ஆரம்பிச்சிச்சு. அதை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. இப்ப இந்த 3 நிலைகள்ல பிளவுபட்டு இருக்கும். இப்ப இது எப்ப சரியாகும்? உண்மையான சுயத்தை நாம சரியா ரியலைஸ் பண்ணும் போதுதான். அதுக்கு மேல இருக்கிற ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, முகமுடிகள் நீக்கப்பட வேண்டும். நாம யாருன்னு நாம புரிஞ்சுக்கிட்ட ஒரு முகமுடி, நாம் பிறருக்கு நம்மை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஏற்றவாறு முகமுடி. இவைகளெல்லாம் நீக்கப்படும் போதுதான் நீங்க உண்மையான உங்களை தரிசிக்க முடியும். இப்ப இந்த முரண்பாடுகள் நமக்குள்ள இருக்கிற வரைக்குமே போராட்டம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் தன்னுடைய வீட்டுல வளர்ற முள் செடிய நீரூற்றி வளர்க்கிறார். கற்பனையா வச்சுக்கோங்க, நினைவு வச்சுக்கோங்க. இது எதுக்காக நீர் ஊற்றி வளர்க்கிறார்? அது வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு வேலி போட்டுக்கிறார். மீண்டும் அது பாதுகாப்பா வீடு முழுவதும் வளருது. அதனுடைய தாக்கம் வீடு பூரா இருக்கும்போது அதை இவரால தாங்க முடியாம வெளியே மற்றவர்கிட்ட போய், எங்க வீட்டுல ஒரே முள்ளு செடியா இருக்குங்க, இத எப்படி சரி பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சுப்பாரு. கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இதே நிலையில தான் நாம நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் கையாண்டு நாம முள்செடிக்கு நீர் ஊற்றுகிறோம் என்று தெரியாம அதை செய்து கொண்டிருக்கோம். காரணம், நம்ம புற அளவிலே பார்க்கிறோம் விஷயத்த, அதோட விட்டுறோம். இப்ப இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஆழ்ந்ததுக்குள்ள போகணும். கோபம் வருதா, கோபத்துக்குள்ள ஆழ்ந்து போகும். சினப்படும் போது எதனால வருது, எங்கிருந்து வருது, இதனுடைய மூலம் என்ன அப்படின்னு அதுக்குள்ள நீங்க உள்ள போகணும். போக போக போகதான் உண்மை உங்களுக்கு பிடிக்கும். மேலாக இருக்கிற வரைக்கும் அது யாரோ ஒருத்தர காரணம் சொல்லி இந்த அகங்காரம் தன்னை திருப்திப்படுத்து. நீங்க நல்லவங்களாவே இருப்பீங்க, அதற்கு காரணம் யாராவது ஒருத்தரா இருப்பார். அந்த வகையில நாம திருப்திப்பட்டுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருவோம். அப்ப என்ன பண்றோம்? அதுக்கு நீரூற்றி வளர்த்து கொண்டிருக்கோம். முள் செடின்னு தெரியாம அதுக்கு என்ன பண்றோம்? அதன் வேர்கள்ல நீர் ஊற்று, அது வளர ஆரம்பிக்குது. விரிஞ்சு வீடெல்லாம் நிறையுது. இதனுடைய வெளிப்பாடுதான் ஒவ்வொரு வீட்டிலையும் நாம முரண்பாடு நிறைய. அதற்கான காரணங்களை நாம தேடி வச்சிருக்கோம். பலவிதமான வேஷங்கள், முகமொழி, இதெல்லாம் மேல நடக்கிற விஷயம். அப்போ ஒருத்தர் தீப்பிடிச்சு எரியுது வீட்டுல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து கேட்கிறாரு, எப்படின்னா, எனக்கு வீட்டுல தீப்பிடிச்சு எரியுது, இருந்தாலும் அது எனக்கு புரியுது, என் மனசுக்கு புரியுது. ஆனாலும் அதை விட்டுட்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனையா இருக்கு அப்படின்னு யாராவது கேட்பாங்களான்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி யாராவது இருக்கணும். அந்த நாம இருக்கிற இடத்துல தீ பிடிச்சா என்ன பண்ணுவோம்? நாம யாருக்கிட்டையாவது ஐடியா கேட்டுட்டு இருப்போம். என்ன பண்ணுவோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி நகர்ந்து போயிடும், வெளியே ஓடியாது. ஆனா அதே போல நமக்குள்ள ஏற்பட்ட இந்த
உள்ள நடக்கிறதுனால அதுக்குள்ள நீங்க பயணித்து அதை சரி செய்ய வேண்டுங்கிற உணர்வு நமக்கு கிட்டாதனால நாம் என்ன நினைக்கிறோம்னா, அது அப்பப்போ நீர் ஊற்றி அல்லது தீக்கு இரையிட்டு உள்ள வளர்ந்துட்டு இருக்கிற விஷயத்த நாம கவனிக்காம விட்டுறோம். அது நமக்கு பெரிய பாதகமாகவும் பெரிய தடைக்கல்லாகவும் நமக்கு வருது. ஒரு அன்பர் கேட்டுட்டு இருந்தார் மாணவர் பயிற்சியில், ஐயா நான் அமைதியா இருக்கணும். என்ன? அவர் எப்படி இருக்கணுமா? அமைதியா இருக்கணும். அதுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், எதுக்கு அமைதியா இருக்கணும் அப்படின்னு. இல்ல நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன். அதுல நானு நம்பர் 1 வரணும். அதுக்கு அமைதியா இருந்தாதான் என்னால அதை சாதிக்க முடியும். அதனால அதுக்கு நம்ம தியானம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டுட்டேன். இப்போ ஒரே சமயத்துல 2க்கும் அவரு ஆசைப்படுறாரு. போட்டி, காம்படிஷன் அப்படின்னா என்ன ஆகும்? இயல்பா நாம அந்த பரபரப்புக்கு போயிடுவோம். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. உண்மைதானே? அப்படி இருக்கிற நாம அமைதி எங்க இருக்க முடியும்? ஒண்ணு இது அல்லது அதுதான். 2ல ஏதாவது ஒண்ணுதான் சாத்தியம். அப்போ முச்செடிக்கு நீர் ஊற்றி அதை வளர்த்துட்டு அதனால பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா அது என்னைக்காவது தீருமா? ஊற்றுனது யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த செயல் செய்தது யார் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாம தான் அதற்கு மூல காரணமா இருக்கு. நம்ம விழிப்பில்லாத செயல்பாடுகள் தான் அதற்கு காரணமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம விழிப்பு நிலையில செயலாற்ற தவறணும்னா அதுதான் நிறைய துன்பத்துக்கு காரணமாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல விழிப்பற்ற நிலையில நாம் ஆற்றும் செயல்கள் தான் பாவம் என்றும், விழிப்புணர்வோடு நாம் ஆற்றும் செயல்கள் அனைத்தும் புண்ணியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து நாம விழிப்பு நிலை தவறிய நிலையில அது கோவில் கட்டுறதா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் கட்டுறதா இருந்தாலும் சரி, அப்படி பெரிய காரியங்களை நாம செய்வதன் மூலம் நாம சிறப்பான செயலை செய்வதாக கருதி கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையில் அது இல்லை. தகுந்த விழிப்பு நிலையோடு நாம் ஆற்றும் செயல்கள் மட்டுமே அது புண்ணியம். செயல் பொது. அது விழிப்புணர்வோடு நீங்க செஞ்சீங்கன்னா அது புண்ணியம். விழிப்புணர்வு அற்ற நிலையில் செஞ்சீங்கன்னா அது பாவம். இதுதான் ஒரே கோடு. நல்லா புரிஞ்சுக்கணும். செயல்கள்ல இல்ல. மகரிஷி சொல்லுவாங்க, அது எத்தகைய விளைவை கொடுக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு தான் அது பாவ புண்ணியம் என்று உணரப்பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம் விழிப்பு நிலை தவறிய நிலையில நாம் ஆற்றும் எல்லா செயல்களுமே பாவமாக கருதப்படும், உணரப்பெறுகிறது. எனவே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது செயல்களுக்கு முன்பு நம்முடைய அயராத விழிப்பு நிலையைத்தான் என்பதை இந்த நேரத்துல நாமும் கருத்துல கொள்ளலாம். எந்த ஒரு போராட்டத்துக்கும் உள்ளார்ந்த காரணம் எதுன்னு அமைதி நிலைக்கு போய் அதை தேட ஆரம்பிச்சோம்னா அதனுடைய மூலத்தை நம்மால ஈஸியா கண்டுபிடிச்சு அதனுடைய வேருக்கு நீர் ஊற்றுவதை நாம் தவிர்த்து கொண்டு ஒட்டுமொத்த வேண்டாத அந்த செடியை எடுத்து வெளியே வீசிடலாம். அதற்கு முழு திறனும் அறிவும் ஆற்றலும் நம்மிடம் குரு நமக்குள்ளேயே உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த விழிப்போடு நாம செயல்களை கையாள ஆரம்பிக்கும் போது இன்னும் சிறப்பா நம்மால செய்துவிட முடியும். நண்பர்களே, மீண்டும் சொல்றேன், இன்றைய சாரம் என்னன்னா, எந்த ஒரு அது நல்லதோ கெட்டதோ அல்லது எந்த ஒரு செயலிலையும்
நீங்க உள்ளார்ந்து ஏற்கனவே இது கெட்ட விஷயம், இது நல்ல விஷயம், இது தப்பு, இது ரைட்டுன்னு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நிகழ்வோட நீங்க நேரடியா உள்ளார்ந்து சென்று அதை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனுடைய காரண கருத்தா நாம் விழிப்பு நிலையில இல்லாத ஒரு தருணத்தில் ஆற்றும் செயல்கள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த சிந்தனையோட நாம இன்றைய செஷனை நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்னைக்கு டேக் ஹோம் என்னவா இருக்க முடியும்? எதையும் மேலாக எடுத்துக்காம உள்ளார்ந்து சென்று கவனித்து உணர்ந்து மேன்மையடைய வேண்டும் என்பதுதான் இன்னைய டேக் ஹோம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ல